சார் திருமணத்திற்கு முன்பு பாத்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருடங்கள் காதலித்தவர்களை கூட நம்ம பார்க்க முடியுது சார். அப்போ அவங்களை இணைத்த காதலால் இணைத்த அந்த ஜாதகம் திருமணத்திற்கு பிறகு 1 வருஷம் 2 வருஷத்துலயே அவங்களை பிரிக்குதே சார், அதுக்கு என்ன காரணம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லம்மா, 12 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி 1.5 மாசத்துல சூசைட் பண்ணிட்டவங்களாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் கிளத்திரக்காரகன் கிளத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சுக்கிரன் தனித்து ஆட்சி பெற்றிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவன் ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ராகு என்று சொன்னாலே காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்பு தான், இல்லை என்று மறுக்கவில்லை. அதை போன்று சந்திரனும் 4ஆம் இடத்திலே ஆட்சி பீடத்திலே 4ஆம் இடம் கடகமனையிலே அதே ஸ்தானத்திலே செவ்வாய் வீற்றிருக்கிறது. அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காமாந்தக்காரகன் கடத்திரக்காரகன் காதலுக்கு ஒரு மன்மத ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடியவனே அந்த சுக்கிரன் தான். ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம். ஒரு கேந்திராதிபதி சொல்லக்கூடிய அந்தணன் எப்படி தனித்தமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு என்று சுபர்களுக்கு நான் குருவுக்கு சொல்லுவோமோ, அதே போன்று மேசலகடத்திற்கு களத்திர காரகனாகவும் களத்திர ஸ்தானாதிபதியாக வருகிற அந்த சுக்கிரன் தனித்த கேந்திரத்தில் 7ஆம் பாவத்தில். அப்போ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் ஆட்சி பெறுவது ஒரு கேந்திராதிபதி அதே கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்டோமேட்டிக்கா அந்த சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது காதல் மலரும். காதலால் அவர்களுக்கு திருமணம் புரிகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, நிச்சயமாக அந்த செவ்வாய் பார்த்த இடம் 7ஆம் இடத்தை நிச்சயமாக சேதமடிப்பார். அப்போ யாராக இருந்தாலும் சரி, எத்தனை அவர் அமைப்போட வாழ்க்கை நெறிமுறையாக இருந்தாலும் இவர்கள் காதல் வயப்பட்டால் முதல் வாழ்க்கை என்பது தோல்வி காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி. அப்போ 1 வருடம் காதலிக்கவில்லை, 2 வருடம் காதலிக்கலம்மா, 11 12 வருடம் காதலித்தவர்கள் எத்தனையோ பிரச்சனைக்கிடையே கைபிடித்தவர்கள். கைபிடித்து 1.5 மாசத்துல சூசைட் பண்ணிட்டான் இவருடைய காதலன். இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல். ஒரு பெண்ணு மீடியா துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பார்க்க வர்றாங்க. பார்க்கிறேன், லக்னம் மிதுன லக்னம், 7ஆம் பாவத்திலே குரு தனித்த குரு, 4ஆம் இடத்திலே புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது மிதுன லக்னத்திற்கு. 7இல் இருக்கக்கூடியவன் அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. அந்த சுக்கிரனும் நல்ல வலிமை பெற்றுதான் இருக்கிறான். பார்க்கிறேன் அந்த அம்மாவை பார்த்தவுடன், என்னம்மா உனக்கு திருமணம் ஆனா நிச்சயமா கணவன் ஒன்னு இறந்துடுவார், இல்லைன்னா நிச்சயம் டைவர்ஸ் ஆயிடும். இதுதான் இந்த ஜாதகம். அப்போ முதல்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2வது இன்னொருத்தனை கல்யாணம் பண்றாங்க, அவன் டெத் ஆகுறான். 3வது இன்னொரு திருமணத்திற்கு உண்டான அமைப்பு காதல் வயப்பட்டு வண்டி உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் வேற மதத்தை சார்ந்தவன், அந்த மத முறையில் அந்த பெண்ணை கல்யாணம் பண்றான், அவனும் டெத். இதுக்கு என்ன சொல்றாங்க? அப்போ 4வது ஒருத்தன் ஒரு வழக்கறிஞரா வந்திருக்கார். அப்போ ஜாதகத்தை எடுத்து வர்றாங்க. 3 வாழ்க்கை நடந்து தோல்வியாச்சு, 4வது அந்த பெண்ணுக்கு திருமணம். பாருங்களேன், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. அந்த பெண்ணுக்கு நான் சொன்ன, அந்த பெண் ஓரளவுக்கு அதுக்கு பிறகுதான் ஜோதிடத்தை நன்கு உணர்ந்து இதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு, இல்லாம ஜோதிடத்தை நம்பிக்கை இல்லாத பெண்மணி. ஜோதிடத்தை நிறைய பேர்களுடைய நிகழ்ச்சி தொகுப்புல பார்த்து, என்னுடைய நிகழ்ச்சியில் அந்தணன் தனித்தமர்ந்தால் ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறினாலே அந்த ஸ்தானம். அப்போ மிதுன லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் குரு தனித்து இன்னொரு பாவி என்று சொல்லக்கூடியவன் இந்த புதன். 2 பாவிகளையும் வெளுத்திருக்கிறான். அதே போன்று தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவதை போல உன்னுடைய தாய்க்கும் இப்படித்தான் வாழ்க்கை, அதே போன்று உனக்கும் இப்படித்தான் வாழ்க்கை. இந்த தாயினுடைய தாய் யாரு? உன்னுடைய பாட்டி அம்மாச்சி, அவங்களுக்கும் இந்த நிலைதான். அப்போ எழுதப்பட்டிருக்கிறது இங்க விதிப்பயன். அப்போ 7ஆம் இடத்துல குரு தனித்து அமர்கிறான், 4ஆம் இடத்துல புதன். அப்போ இவர்கள் காதலிச்சுக்கிட்டே வேணா இருக்கலாமே ஒழிய, ஆனால் தாலின்னு கட்டினாலோ இல்லை மத முறையில ரிஜிஸ்டர் பண்ணா கூட இவர்களுக்கு வாழ்க்கை போயிடும். அப்ப இவர்களா என்றைக்குமே அன்அக்கவுண்ட் ப்ராப்பர்ட்டி தான். அது எப்படி சார் திருமணம் ஒண்ணு நடந்தாலே அவங்க வாழ்க்கையில் அப்படி மாற்றம் வரும்? அதுதான் கணவன் ஸ்தானன்றதே 7ஆம் இடம். களத்திர காரகன் என்பவன் சுக்கிரன். அப்ப 4ஆம் இடம் தான் சுகம். அந்த சுகம் என்று ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரத்தில் தனித்திருக்கிறான் அந்த புதன். அப்போ இவர்களுக்கு அந்த போக சுகன்றது அந்த ஸ்தானத்தில் அற்பம். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆக போகம் நல்லா இருக்கு. அப்ப போக சுகன்றது மறைந்த போகம் தான். அப்போ திருமணமாகி தாம்பத்திய உறவு தெரிக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு இல்லை. ஆனா நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் அந்த பாக்கியத்துல. ஆனா கணவன் இறந்துடுவான், ஒன்னு டைவர்ஸ் ஆயிடும். இதுக்கெல்லாம் நாம பொருத்தம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. 9 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்குங்க. இவங்க காதலிச்சு திருமணம், எத்தனையோ பேர்கள் காதலித்தவனை திருமணம் செய்து சிறப்பாக ஆணும் பெண்ணும் வாழ்றவங்க நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். இந்த பெண்ணு கட்டாயம் வாழ்வாங்க. முதல்ல ஒரு ஜாதகத்தை சொன்னேன் இல்லையா? அப்போ ரிஷபலக்னத்திற்கு 2ஆம் இடத்துல யாரு? புதனும் சுக்கிரனும் ராகுடைய நட்சத்திரத்தில். ராகு நீசதாரையில் இருந்தால் மத ஜாதியை மாறி பண்ணணும் நிலைப்பாடு இதுதான். குருதானும் பார்க்கிறான்.
அப்ப இந்த நிலைகளுக்கு கட்டாயம் காதலட்சியனோட தான் திருமண வாழ்க்கை கட்டாயம் அரங்கேற போறோம். இதுதான் விதி. அவங்க தாய் தாப்புனும் இல்லைன்னு சொன்னாங்க, அந்த பொண்ணும் இல்லைன்னு மறுத்து கடைசி நேரத்துல தான் பாருங்களேன் எஸ்கேப் ஆனதுக்கு பிறகு ஓராண்டுகள் கழிச்சு என்ன பார்க்க வர்றாங்க. அப்ப இது பிரியுமா, அடுத்தது வந்துருமா என் குழந்தை வேற கல்யாணம், அடுத்த வார்த்தை பாருங்களேன், நிச்சயமாக வராது. நீங்க நினைக்கிறது வேஸ்ட். அப்போ ஒரு ஜாதகத்துல நிலைப்பாடு என்பது இப்படி இருந்தால் நம்மளால மாற்றவே முடியாதும்மா. இதுக்கு பரிகாரம், பூஜை, புனஸ்காரங்கள், யார் யாருக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும்னு கணக்கு இருக்கு. நிலைப்பாடு இருந்ததுன்னா நிச்சயமா நானே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். பரிகாரம் இருக்கணும், நிறைய பேர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நிலை இல்லாதனால நிச்சயமாக அந்த நிலைப்பாடு சிறப்பு இருக்காது.